காசிகால பைரவி பைரப்ப சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தாயே சரணம். வணக்கம் ஐயா. அஸ்தி இருக்குல்ல வீட்டுக்காரோட, அப்போ அது எடுத்துகிட்டு வீட்டில் தானே வச்சுருக்கோம். இப்போ காசியில் கொண்டு போய் எடுத்துகிட்டு போகும்போது அப்போ வீட்டில் கொஞ்சோண்டு எப்போதும் வச்சு வழிபாடு பண்ணலாம்னு சொன்னீங்களா? நேற்று சின்ன செம்பு வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து வரும்போது சின்னோண்டு அதில் போட்டு இப்போ நம்ம அன்றைக்கி உழுது வந்து தனியாக வச்சுட்டேன் நானே. அதுலேருந்து எடுக்க முடியுமா அப்போ? ஏன்னா இப்போயே எடுத்து வச்சிடலாம் ஐயா. அப்புறம் திடீர்னு இந்தியா போகும்போது அது மறந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிருப்போம். அதை நீங்கள் சாமி மேடையில் வைக்க சொன்னீங்களா? அது வந்து சின்னோண்டு கிண்ணத்தில் போட்டு வைக்கிறதுக்கு பெருசாக வைக்கிற மாதிரி வீட்டில். இப்போ அது மன்னிப்பு கேட்டுட்டு எடுக்காம தானே கொஞ்சோண்டு திறந்து சின்ன கிண்ணத்தில் போட்டு வைக்க போகிறேன். போட்டுட்டு பூஜை போடுற மாதிரி அண்ணா இருக்குங்க. ஆனால் ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்து பூஜை போட்டுட்டு தான் இருக்கேன். சாம்பிராணி போட்டு பைரோட்டு தான் இருக்குது. அதான் அந்த இன்னொரு கிண்ணத்தில் சின்னோண்டு கிண்ணத்தில் போட்டு போகிறோம். அதை முடியும் ஐயா? வணக்கம்மா. காசிகால பைரவி பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவி சரணம் காசிதேவகுல பண்டார வேதாச்சாரியா துர்பாரமாப்பணம் சரணம் காசிதேவகுரி தோதிரு கிணராமனகுரி துர்பாரமாப்பணம் சரணம் பிரம்ம ஸ்ரூபமேஸ்வரி நரரி பாபாஜி திருடைய அப்பணம் சரணம். ஓம் ஸ்ரீ காலபைரவாய் கடாச்சம் ஓம் ஐம் சௌனபைரேஸ்வரி மங்களம் யோக வேஷபுச்சம் சங்குரு பைரவாய் மங்களம். ஓம் ஸ்ரீம் குருமாய் ஜெகன்மாதா பிதா பிரம்ம ஸ்ரூபம் பைரபைரவம் திருடைய அப்பணம் சரணம். ஓங்கிரிம் நம சிவாய பைரவ சிவம். அம்மா, இந்த மனிதனுடைய ஆஸ்திக்கு பேர் வந்து ருத்ரபஷ்பம். ருத்ரபஷ்பம்னா என்னன்னா, அந்த ருத்ரபஷ்பம் வந்து ஆஸ்திக்கு இன்னொரு பேர் ருத்ரபஷ்பம். அதை வச்சு பூஜிக்கிற ஒரு பொருள் சொல்லி வேத சாஸ்திரங்கள் சொல்லுது. ஆனா நம்ம மக்கள் மத்தியில வழிபாடு விஷயத்துல வந்து ஆஸ்தி வந்து ஒரு தவறான ஒரு பொருள்னு நினைக்கிறாங்க எல்லாரும். ஆனா வருங்காலத்துல கண்டிப்பாக இதோட தாத்பரியத்தை கண்டிப்பாக இது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பொருள். ருத்ர பஷ்பம் பூஜிக்கிற ஒரு பஷ்பம், பூஜிக்கிற ஒரு விபூதி உங்களுக்கு தெரியாம போச்சு. பரவாயில்ல, வருங்கால கண்டிப்பா தெரியும். இந்த ஆடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆடியோ. இந்த ஆஸ்தியை வந்து எல்லாரும் வந்து தவறாவோ தோஷமாகவோ தப்பாவோ நினைக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம். அப்பா அம்மாவோட ஆஸ்தியை வந்து பிள்ளைங்க அப்படி நினைக்கவே கூடாது. குருவோட ஆசையை வந்து சிஷியர்கள் நினைக்கவே கூடாது. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம். ஆனா குருமார்களை வந்து ஜீவ சமாதி தான் பண்ணணும். அது பிறகு பார்ப்போம். அது பெரிய டிபார்ட்மெண்ட். பிரம்ம சாட்சியம் பேர் அதுக்கு பேர். அது பிறகு பார்ப்போம். சரி, இப்போ ஆஸ்தி வந்து சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, பாதியை வந்து வீட்டில் வச்சு பூஜிக்கணும். அது இந்த புவனேஸ்வரி பைரவ வழிபாட்டில் சேர்ந்தவங்க அனைவரும் என்ன செய்யறாங்கன்னா, பாதியை வந்து வீட்டில் வச்சு பூஜிக்கணும், பாதி வந்து காசி கொண்டு போய் பூமி தரங்க பண்ணணும், பாதியை வந்து தண்ணியில ஒண்ணு, அப்படிலாம் ஆஸ்தியை பிரிக்கவே கூடாதுமா. மிகப்பெரிய ஒரு தோஷம். அப்படிலாம் செய்யக்கூடாது. ஒண்ணு முழுமையா ஒரு ஆஸ்தி கும்பத்துல வச்சு வெங்கல கும்பத்துல வச்சு பூஜை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் முறைப்படி கொண்டு போயிட்டு அங்க காசில போய் பூமி தரங்க பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு சீனவங்க பார்த்தீங்களா, நிர்வாணா ஒரு இடத்துல அவங்க வந்து ஒரு இடம் மாதிரி வாங்கி அதுல வந்து அவங்க ஒரு ஜக்கு மாதிரி வச்சிருக்காங்க, விதவிதமா செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த டக்கில் இந்த மாதிரி பாடம் பண்ணுங்கம்மா. ரொம்ப விசேஷம். ஆனால் ஆஸ்தியை வந்து சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வீட்டில் கொஞ்சம் வைக்கணும், வெளியே கொஞ்சம் வைக்கணும், அப்படிலாம் செய்யக்கூடாதுமா. மிகப்பெரிய தப்பு. காசிகால பைரவி பைரப்ப சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசங்கரி ரமேஸ்வராய பைரவ சிவம். இந்த ஆன்மீக தகவலை வந்து சொன்ன குருமார் பைரவ சிவசிரவை குருக்கள் மாதா புவனேஸ்வர பைரவ உபாசகர் காசி வீர பைரவ சைவர் பண்டாரகுலத்தில் இருந்த குருமார். இந்த பொதுவாக ரவி குருக்கள் சொல்லுவாங்க. இந்த ஃபோன் நம்பரு கோசம் 2 4 கோசம் 3 7 கோசம் 2 கோசம், இன்னொரு நம்பர் கோசம் 2 6 5 4 கோசம் 1 8 8. இப்போ பட்சம் பண்டபரபுத்தான் ஜாதகம் சொல்கிறேன். ரெண்டாவது வந்து கேரளில் வந்து மனசார் தாண்டி பஞ்சடாலம் வந்து நாங்கள் ஆன்மீக தகவலத்தை நாங்கள் மக்களுக்கு எடுத்து உரைக்கிறோம். இந்த தகவலை இன்னைக்கு தான் சொன்னீங்க. தேதி வந்து 25ஆம் தேதி 5ஆம் மாதம் 2 கோசம் 2 6 திங்கட்கிழமை மதியம் மணி ஒரு 3:10 போல இந்த ஆன்மீக தகவலை புவனேஸ்வர் பைரவ ஆன்மீக தகவலத்தை நாங்கள் வழக்கி சொல்லி, இது வந்து ஆஸ்தியோட முக்கியத்துவம். திருப்பி சொல்கிறேன், அப்பா அம்மாவோட ஆஸ்தியை பிள்ளைங்க கண்டிப்பாக வச்சு பூஜிக்கணும். குருவோட ஆஸ்தியும் குருவோட சமாதியும் கோயிலாக பூஜிக்கணும் சிசிர். இதுதான் வேதம் சொல்லுது. ஆனால் இது சொன்னால் யாரும் ஏற்றுக்கணும். இந்த ஆடியோ எல்லா குருமார்கள்ட்ட போகும், எல்லா இடத்துக்கும் போகுது, எல்லா ஆன்மீக தகவலும் போகுது, எல்லாரும் கேட்குறாங்க, சாதாரண மனிதனும் கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் இதை வந்து பக்குவப்படுத்தி நீங்கள் வந்து நிறைய விவரங்களை படிங்க. இந்த வேதங்களை நிறைய படிங்க. எப்படி இந்த கருட புராணத்தை பற்றி நிறைய படிச்சிங்கன்னா, இந்த ஆஸ்தியும் இந்த சமண்டீகரண 13 நாள் செய்கிற ஓமத்தையும் எவ்வளோ முக்கியத்துவம் சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். காசிகால பைரவி பைரப்ப சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவி சரணம்.